முதல்ல மேடையில் இருக்கிற என்னோடய டீம், அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற எங்கள் டீம் 2 பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்தோட வெற்றி ப்ரூவ் பண்ணிடுச்சு. இல்லைனா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடித்த கொஞ்ச காலத்தில் இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் எடுத்து சொன்னதுனால தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு. இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கோம். ஐயோ அப்பா, இதுக்கப்புறம் ஒழுங்காக இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும், நம்ம வேலை செய்கிறது பத்தாது அப்படிங்கிறது. இப்போ எங்கள் டீமுக்கு நன்றி சொல்கிறது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்கக்கிட்ட சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம். பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான். ஏன்னா யோசித்து பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம். ப்ரொடியூசர்ஸில் இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்து இப்போ நானுமே ஒரு யூடியூப் சேனலில் இருந்தோ அரல்ஸ் டெலிவிஷனில் இருந்து ரேடியோவில் இருந்து அப்படி இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம். இப்போ வந்து சினிமா எடுத்துடலாம், அது தனி போராட்டம்னு வச்சுக்கலாம். பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்கே அந்த கடைசி லெக்கு தான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை. ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை இப்போ ஒரு பெரிய மலை போல பிரச்சனையை வந்து பயங்கர பனி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியாக டிஸ்ரெகார்ட் பண்ணியிருக்கப்படும். இது என்னப்பா இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது. பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து சரியான விதத்தில் எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு, அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும், அப்புறம் இந்த படத்தை திரையரங்க உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும், அப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி. ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு நானே சொல்லிக்கொள்கிறது தான் ஓகே. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட்டை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அது மட்டுமே போதும். ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னென்னா, நான் வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொருட்செலவில் கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட்டு தான், எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான். பட் ஆனால் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இந்த சின்ன கதைக்கு நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலையுமே அவங்க கேட்கல, எந்த கேள்வியுமே கேட்கல. இப்போ இந்த டீம் உங்களால் இந்த 2.5 மணி நேரத்தில் என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. எங்கள் டைரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்கிறதுக்கு நன்றியை தவிர்த்து புதுசாக எதுவும் இல்லை. ஆனால் நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியது இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.